வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு விஷயம் என்னன்னா, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்லேருந்து இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட அந்த பெல் ஐக்கானை டக்குனு கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோலாம் டக்குன்னு உங்களுக்கு வந்து ஓகே. ஸோ விஷயம் என்னன்னா, காசியாபாத்லேருந்து சென்னைக்கு ஃப்ளைட் விட போகிறாங்க ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில், தெரியுமா? எஸ், நொய்டாலேருந்து இங்கே வரணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு குட் நியூஸ். ஸோ நொய்டாவில் வேலை பார்க்குறவங்க டெல்லி போய் டெல்லியிலேருந்து தான் இங்கே வரணும். இனிமேல் அந்த சிரமம் உங்களுக்கு இல்லை. பக்கத்தில் இருக்க காசியாபாத் ஹிண்டன் ஏர்போர்ட் போங்க, அங்கேருந்து டேரக்டாக சென்னைக்கு இருக்குது. எஸ், யூஸ் ஆகும். சென்னைக்கு மட்டும் இல்லைங்க, பெங்களூர், மும்பை, கோவா, கல்கத்தா இந்த மாதிரி எல்லா சிட்டிக்குமே டேரக்ட் ஃப்ளைட் விட போகிறாங்க. ஸோ அதெல்லாமே மார்ச் மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம சென்னைக்கு வர ஃப்ளைட்டு வர 22ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சி மக்களுக்கும் இன்னொரு குட் நியூஸ் இருக்குது. என்னன்னு தெரியுமா? திருச்சிக்கும் அந்த ஃப்ளைட் வருது. என்ன ஒன்று, சென்னை வயா வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 40 மினிட்ஸ் தான், டக்குன்னு வந்துடும். ஸோ இங்கே இறங்கி அங்கே ஏறுறதுக்குள்ளே டைம் டக்குன்னு போயிடும். ஸோ ஈஸியாக வந்துடலாம் 4 hours. ஸோ டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசியாபாத்லேருந்து சென்னை வர ஃப்ளைட்டு 22ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா? அதில் 9:45 எடுத்து 12:40 சென்னை வருது. ஓகேவா? அது மார்ச் 22ஆம் தேதி மட்டும்தான். அதுக்கப்புறம் 23ஆம் தேதியிலேருந்து மதியானம் 3:10 6:05 இங்கே வந்துடுது. ஸோ அதே மாதிரி ரிட்டர்ன் ஃப்ளைட்டும் இருக்குது. சென்னையிலேருந்து எடுக்கிற ஃப்ளைட்டு காலையில் 5:55 எடுத்து 8:05 ஹிண்டன் ஏர்போர்ட் போயிடுது. வீடியோட கடைசியில் ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறேன், தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். எஸ், ஸோ டாட்டா.